பொதுவாக தமிழ் சினிமாவில் கணவன் மனைவி சண்டை என்றால் பலருக்கும் நினைவுக்கு வருவது வடிவேலு கோவை சரளா சண்டைதான். வாய் சவடால் விடும் கணவனை ஒரு மனைவி இப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் வகையில் அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அதே போல மனைவி சொல் பேச்சை சமத்தாக கேட்டுக்கொண்டால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக பல திரைப்படங்களும் பல காட்சிகளும் உள்ளன. நாம் பார்த்த இந்த வகையறாக்களில் இரண்டாவது ரகம்தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். அரசு முறை பயணமாக தனது மனைவி பிரிஜிட் மேக்ரனுடன் தனி விமானத்தில் வந்தார். வந்த இடத்தில் என்ன பிரச்சனையோ விமானத்தை விட்டு வெளியே வரும் நேரத்தில் கேமராக்களின் முன்னிலையில் பிரான்ஸ் அதிபர் குமட்டில் குத்தினார் பிரிஜிட் மேக்ரான். தனது மனைவியிடம் குமட்டில் குத்து வாங்கிய மறுநொடியே வெளியே வரவேற்க காத்திருந்தவர்கள் தன்னை நோக்கி கைகளை அசைப்பதை பார்த்த இமானுவேல் மேக்ரான் மனைவியிடம் அடி வாங்கிய உணர்வை வெளிப்படுத்தாமல் சிரித்தபடி அனைவரையும் பார்த்து கையசைத்தார். பின்னர் இருவரும் ஜோடியாக விமானத்திலிருந்து கீழே இறங்கினர். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இமானுவேல் மேக்ரானை குமட்டில் குத்திய அவரது மனைவி பிரிஜிட் 24 வயது மூத்தவர் என்பதுதான். அதைவிட முக்கியமானது, தனக்கு பாடம் எடுத்த ஆசிரியைக்கு வகுப்பறையிலேயே ஹார்ட்டின் விட்டு அம்புகளை பறக்க விட்டவர்தான் இமானுவேல் மேக்ரான். பிரான்சில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் படித்த மேக்ரான் தனது 15 வயதில் 39 வயதான பிரிஜிட்டை சந்தித்தார். தனக்கு ஆசிரியையாக வந்த பிரிஜிட் மீது காதல் கொண்டார் மேக்ரான். பிரிஜிட்டுக்கு ஆண்ட்ரே லூயிஸ் ஆஸ்ரே என்பவருடன் திருமணம் நடந்து 3 குழந்தைகள் இருந்தனர். அந்த தம்பதியின் ஒரு பையன்தான் மேக்ரானின் நண்பன். எப்போது பார்த்தாலும் மேக்ரான் டீச்சரையே சுற்றி சுற்றி வருவதை கவனித்த அவரது பெற்றோர் பிரிஜிட்டின் மகளைத்தான் மேக்ரான் காதலிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் உண்மை தெரிந்ததும் அவர்களுக்கு தலை சுற்றி போனது. பிறகு மேக்ரானை பாரிஸுக்கு அனுப்பி வைத்து அங்கு படிக்க வைத்தனர். பிரிஜிட்டும் தன்னை மேக்ரான் மறந்துவிட்டு அவர் வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் தனது குழந்தை பருவ காதலில் உறுதியாக இருந்த மேக்ரான் தனது காதலை தொடர்ந்தார். தனது 29வது வயதில் 54 வயதான பிரிஜிட்டை திருமணம் செய்து கொண்டார் பிரான்ஸ் அதிபர். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு இளம் வயது அதிபர் என்ற அந்தஸ்துடன் அரியணை ஏறினார். தற்போது பிரிஜிட்டின் 3 குழந்தைகளின் வயதும் பிரான்ஸ் அதிபரின் வயதும் ஒன்றுதான். இருப்பினும் மேக்ரான் மற்றும் பிரிஜிட்டின் காதல் குறையவில்லை. பள்ளி பருவத்தில் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியை மணந்து கொண்டது சரி தவறு என்ற விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறதோ இல்லையோ, மனைவி சொல் பேச்சு கேட்டு நடந்து கொண்டால் முன்னேறலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் அல்லவா?